இது திருப்பதி போட்டு வந்து நல்லா இருக்கீங்களா? ஓகே, வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. கடைக்கு வந்தோம். மிளகா, தனியா, ரசத்தூள், அதுக்கு பண்ண அந்த ரசப்பொடிக்கு பண்ண தேவையான ஐட்டம்லாம் வாங்க வந்தோம். வணக்கம். நம்ம இவர்கிட்ட தான் வாங்குறது. கொஞ்சம் ரீசனபிளாக தருவார். நான் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். இன்றைக்கி சண்டே, ஹாப்பி சண்டே. என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? சிக்கனா, மட்டனா, மீனா சொல்லுங்கள். நம்ம எதுவும் கிடையாது. இந்த சிறுவாபுரி முருகன் கோயில் 10 வாரம் போகிறதால, சிறுவாபுரி முருகன் கோயில் 10 வாரம் போகிறதால எண்ணெய் எதுவும் எடுக்கிறதில்ல. புரட்டாசி மாதம் முடிஞ்சு சஷ்டி முடிஞ்சு ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. எண்ணெய் எடுக்கலை. உடம்பு நல்லா தான் இருக்குது. எண்ணெய் எடுக்கலாம், உடம்பு நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு வீட்டில் போய் செய்யணும். என் ஒய்ஃப் என்னமோ வாங்க வந்திருக்காங்க. நேற்று பூண்டு குழம்பு இருக்குது. பூண்டு ரசம் நேற்று செஞ்சு காலி ஆகிடுச்சு. இதெல்லாம் ரசம் செஞ்சுட்டு இன்னும் வாங்கினாங்க. இந்த சுண்டல் மூக்கல்ல வாங்கியிருக்காங்க. அது தொக்கு மாதிரி பண்ணுறாங்க. சண்டேயில் கூட கொஞ்சம் தியாகம் பண்ணியாச்சு, அவ்வளோதான். கொஞ்ச நாள் என்வி வேண்டாம். முருகர் கோயில் 10 வாரம் போகிறேன். சிறுவாபுரி முருகர் கோயில். அது வருஷம் நான் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கேன். இருக்கட்டும், உடம்பு நல்லா தான் இருக்குது. என்வி சாப்பிடாம ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்று ஒன்றா விட்டுறது தான் நல்லது இல்லையா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள். மீன் குழம்பா, சிக்கன் குழம்பா, மட்டன் குழம்பா சொல்லுங்கள். நான் வாங்கிட்டாங்க இல்லையா? இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் வாங்கி வந்துருக்கோம். நான் மாட்டிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து தக்காளி வந்து 2 கிலோ 60 ரூபா. பெரிய தக்காளி, சின்ன தக்காளி 2 கிலோ 50 ரூபா. வாங்கிட்டியா? மீல் மேக்கர் வாங்கிக்கோ பையா. பெரிய மீல் மேக்கர் இருக்குல்ல, எவ்வளோ வேணும்? இது இருக்கு, இது இருக்கு. எவ்வளோ வேணும்? அவ்வளோ 2 பாக்கெட் போடும். இங்கே இருக்கு. ஓகேங்களா? 2 பாக்கெட் போடணும். மீல் மேக்கர் இது ஒன்றும் இல்லை. வெங்காயம், காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிட்டு, தேங்காய் அதில் போட்டு வதக்கிட்டு, மீல் மேக்கர் வேக வச்சுட்டு பிழிஞ்சி அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கா இல்லை குழம்பு கூட? இது இல்லை, தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்றது. இன்னும் எடுத்துக்கோ. நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். மீல் மேக்கர் இது அதாவது என்ன சொல்லுவாங்க, சைனா பொல்ட்டரியான்னுவாங்க சௌராஷ்டிராவில். எங்கள் பாஷையில் சைனா பொல்ட்ட சைனான்னுவாங்க. அதே மாதிரி வெங்காயம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, வெங்காயம், காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிட்டு, அதில் தேங்காய் பத்தியம் போட்டு வதக்கிட்டு, இதை மீல் மேக்கரை வந்து நல்லா ரொம்ப இல்லை லைட்டாக சூடு பண்ணி நல்லா பிரிஞ்சு இதில் போட்டு ஃப்ரை பண்ண வேலை பண்ணி காமிக்கிறேன்.